திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் அணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அடியார்களே, பொதுவாக பிறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அது பெரிய சரித்திரமாக மாறுவதும் அல்லது சாதாரணமாக மாறுவதும் நம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இருக்கு. இறப்புன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்படி வாழ்ந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னா அந்த இறப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், எப்படி வாழ்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறத அந்த நாளில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, இதுதான் சிவபெருமான் நமக்கு கொடுத்த வரம். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட பகுதி தான் இறைவன் நமக்கு கொடுத்த வரம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நம்மை மெருகேற்றிக் கொள்கின்றோம், நம் ஞானத்தை நோக்கி எப்படி பயணப்படுகின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிசயம்னு சொல்வதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா பிறப்பு கிடைத்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துல நம்ம மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ, அது சரியா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்போம். அது சில பேர் தவறுன்னு சுட்டி காட்டினா கூட அதை பத்தி கண்டுக்காம நம்ம வழியில போய்கிட்டே இருப்போம். ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஆடும்போது இறைவன் சில இடத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கொடுப்பார். நெருக்கடியான சூழ்நிலை அப்படின்னா நமக்கு தெரிந்தவர்களோ, நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ, மனசுக்கு ரொம்ப பிடித்தவர்களோ நம்மை விட்டு நீங்கி செல்வது போல அல்லது பிரிந்து செல்வது போல, நிரந்தரமாக பிரிவது போல ஏதேனும் ஒரு காரணி அந்த இடத்துல கொடுத்து நம்மளை யோசிக்க வைப்பார். இது பெரும்பாலும் இயல்பா ஒரு மரணம் நடக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா சாதாரணமா நம்ம யோசிப்போம், அட என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிறத யோசிப்போமா மாட்டோமா? யோசிச்சு பாருங்களேன். இது என்ன வாழ்க்கை, சட்டுன்னு முடிஞ்சிருச்சு, இதுக்குள்ள நம்ம இந்த ஆட்டம் போடுறோமா அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்படும். சும்மா சாதாரணமானாச்சும் அப்படி பொறி தட்டிட்டு போற மாதிரினாச்சும் தோணும், என்ன வாழ்க்கை இந்த நேற்று காலைல பார்த்தேன் இப்ப இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படி வந்துட்டு போயிடும். அதே கொஞ்சம் நெருக்கமானவர்கள் அப்படிங்கும் போது அந்த தாக்கம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். என்ன வாழ்க்கை இது, வந்தாங்க போனாங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு அழுகை, ஒரு சோகம், அதை நம்ம அப்படியே நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கும். ஒரு 4-5 நாளைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருந்துட்டாங்கன்னா அது 1 மாத கால அளவுக்கு போகும். அப்ப நிறைய அந்த ரியலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெளிவு அப்படிங்கிறது மனசுல உண்டாகும். அந்த தெளிவை அப்படியே நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வாழ்க்கையில ஒரு பெரிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா அதில் நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். ஆனா அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும் போது அதை நிலைநிறுத்திக் கொள்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் இறப்பின் போதும் நம்ம பார்த்து சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த புரிஞ்சதை அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து வாழ்க்கையில மேன்மையான படிகளை நோக்கி போகணுமே தவிர அந்த இடத்துல நின்றுவோம். அடியேன் இதை குறிப்பிட்டு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப அந்த தெளிவு எதற்கு கிடைக்கிறது? ஒரு மனிதன் இறப்பின் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது, மனித வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா எதற்கு அந்த தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படின்னா, உன் வாழ்க்கை முறை சரியான பாதையில போகல அப்படிங்கிறத தான் அது உணர்த்தும். உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்கனவே இருக்கு, வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அப்படிங்கும் போது அந்த தாக்கம் உங்களை எந்த விதத்திலும் பாதித்து இருக்காது. காரணம், எல்லாமே நகரக்கூடிய மேகங்கள் அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்குள் இருந்திருக்கும். எல்லாம் வரும் போகும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் போது அதை நம்ம இயல்பா எடுத்துப்போம். ஆனா உலக பந்த பாசங்களுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த தெளிவு அப்ப கிடைக்கும். அதை நம்ம பிடிச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். பிடிச்சுக்கிட்டு பயணப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த காலகட்டங்கள் நம்ம எதற்காக வந்தோம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்களான்னு நினைவுபடுத்தி பாருங்க. இப்ப வந்துட்டான் போயிட்டான், ஒரு 20 வயசு 30 வயசுல ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படிங்கும் போது என்னடா வாழ்க்கை இவ்வளவு குறுகியதா, அப்ப நம்ம எதுக்கு வந்தோம், நம்மளுக்கு இன்னும் எதுவும் வேலை நம்ம இன்னும் செய்யாம இருக்கோமா, அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த இடத்துல வரும். நம்ம தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா நம்ம தேடுறோமா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பெரிய கேள்வி. தேடி அதை உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்தி விட்டால் நம்ம வந்த கர்மா முடிஞ்சிடும். நமக்கு எதுக்கு வந்தோமோ அது முடிஞ்சிடும். இல்ல அந்த வினாடி தோன்றுகிறது,
அதுக்கப்புறமா அதை நான் மறந்துட்டு என் வேலையை நான் திருப்பி பார்க்க போறேன் அப்படிங்கிற பட்சத்துல, என்னை நான் தேடவில்லை அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரலும் போகும். ஆனா இன்னொரு பிறப்பு எடுத்து வர வேண்டியதன் அவசியம் அவ்விடத்தில் இருக்கும். ஏன்னா எதற்காக நாம் வந்தோமோ அதை பற்றி நாம் துளி கூட சிந்திக்காமல் வாழ்க்கையை வீணே கழித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிங்கும் போது மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து வந்து இந்த கஷ்டங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. அப்ப இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர வேண்டும் அப்படின்னா, இறைவனின் பாதத்தை சரணடைந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்குகிறாரோ, அவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறாரோ அந்த தெளிவை அப்படியே பற்றி கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் நம்மை தேட வேண்டும். தேடி நாம் யார் என்பதை உணர்ந்து அதை நோக்கிய பயணத்திலே ஈடுபடும் பொழுது கண்டிப்பா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். அப்படின்னா அதை நீங்க மாற்று கருத்து கொள்ள தேவையில்லை. மனிதனா பிறந்துட்டா கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். மனிதர்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்படுகிறது. இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா மனிதன் இருக்கின்றார். அப்ப மனிதனாக பிறந்த நமக்கு கஷ்டம் எது நஷ்டம் எது அப்படின்னு தெரியுது. அதை பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்கிறனால இது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. இது இந்த மரணத்தின் போது மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதும் இதை தெரிந்து கொள்கின்றான். ஒருத்தன் வேலையே இல்லாம தனித்து விடப்படுகின்றான் அப்படிங்கும் போதும் அவன் இதை தெரிந்து கொள்கின்றான். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. எல்லா வகையிலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்குது. ஒரு சின்ன இடத்துல யோசிக்க வைக்கிறார் இறைவன் அப்படிங்கும் போதே, சிவபெருமான் நம்ம யோசிக்க நேரம் கொடுக்கிறார் அப்படின்னா உனக்கான நேரம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் யார் என்பதை அவ்விடத்திலே தேட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தேடினால் கிடைக்காதது எதுவும் கிடையாது. கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். உங்க கை மேல வந்து சேரும் அப்படின்னா அதுல நம்பிக்கையா இருக்கணும். நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த மாறக்கூடிய வாழ்க்கையை யார் தருகிறார்? சிவபெருமான் தருகிறார். அந்த சிவத்தின் மீது கொண்ட அலாதியான அன்பின் காரணமாக இந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறார். அப்படிங்கும்போது அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம். பிறப்பு இறப்பு வரும் போகும். யாருக்கும் இறப்பு அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 90 வயசுல போடாத ஆட்டமா அப்படின்னு கூட இருக்குல்ல. டேய் நான் தான் பெரியவன். ஆமாமா நாம தான் பெரியவன். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை பிடிச்சி வைக்க முடிஞ்சா நீ பெரியவன். பிடிச்சி வைக்க முடியுமா யாராவது அப்படின்னா கிடையாது. ஒரு க்ஷணம் நடந்து போயிட்டு இருக்கவங்க கீழே வந்தா உயிர் போயிடுது. உட்காந்து வாயில சாப்பாட்டை கொண்டு போய் வைக்கிறப்ப வாயில சாப்பாடை கூட வச்சிருக்க மாட்டாங்க, உயிர் போயிடும். உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு ஒரு சின்ன வினாடி கூட எச்சா கொடுக்கப்படுறதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னா நேரம் தான். அப்ப அந்த நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சு இந்த உலகத்துல நம்ம மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா வாழ்ந்துட்டு போயிடணும். பிறருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, பிறரை துன்பப்படுத்தக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் மீண்டும் மீண்டும் கர்மாவா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு மகிழ்ச்சியா மக்களை வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அது சுயநலத்தோட இருந்துடக்கூடாது. எதையும் எதிர்பார்க்காம இறைவன் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற செயலிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அது அனைவரையும் போய் சென்றடையுது அப்படிங்கும்போது எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன? செயலால் செய்ய முடியாத அந்த வரம் கூட, அந்த புண்ணியம் கூட நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து அந்த புண்ணியம் கிடைக்கும். நம்மளால ஒரு செயலை செஞ்சு தானம் செஞ்சு என்னால புண்ணியத்தை பெற முடியல அப்படின்னாலும் மற்றவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நீங்க பேசுற வார்த்தைகள் மூலியமாக வந்து சேர்கின்ற புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதனால புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல நல்ல வார்த்தைகளையா பேசுங்க. பிறர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வகையிலே பேசுங்க. சிவம் எப்பொழுதுமே உங்களுடனே இருக்கும். எப்போது அந்த சிவம் நம்மை விட்டு நீங்கியது அப்படின்ற கேள்வியை கேட்டுவார். எப்பவுமே நீங்காது. சிவம் எப்போதுமே இந்த உடலை நீங்காது. நீங்கிவிட்டால் இதை சவம் என்று போற்றுவர். ஆனா அதையும் சிவத்திற்கு ஒப்பாக வைத்து வழிபட்டு தான் வழி அனுப்புவார். அப்பா அவ்விடத்திலும் சிவம் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிற தாற்பயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுபிறப்பு இருக்கோ இல்லையோ, சில பேர்த்துக்கு நம்பிக்கை உண்டு, சில பேர்த்துக்கு இல்லை. அடியார் பெருமக்கள்ல கூட இது நம்பிக்கை இருக்கு இல்லைன்ற தாண்டி ஐயா எனக்கு மறுபிறப்பு வேண்டாம், எப்படி என் பிறப்பறுத்து விடு நாயகனே,
யாரால் பிறப்பை அழிக்க முடியும்? யார் ஒருவர் இப்பிறப்பை தந்தாரோ அவரால் தான் இதை அழிக்கவும் முடியும். தயவு செஞ்சு இந்த பிறப்பை அழித்து விடு. ஒருவேளை எனக்கு இன்னும் கர்மா இருக்கிறது என்று உனக்கு தோன்றினாலும், இன்னொரு பிறப்பை கொடுப்பேன் என்று நீ சொன்னாலும், தயவு செய்து உன்னை மறவா மனதை கொடுத்து விடு. உன்னை மறந்துடவே கூடாது. உன்னை எங்க வழிபடுறாங்களோ அங்க பிறக்கவை. உன்னை என் கண்ணுல காட்டு. நான் எப்ப பாரு உனக்கு பூஜை செய்யணும். எப்பவுமே உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தேவாரம் திருவாசகங்களை பாடி பாடி மனது உருகி உன்னை வழிபட வேண்டும் அப்படிங்கிற வரத்தை தான் கேட்பாங்க. உண்மையாகவே அப்படிப்பட்ட வரத்தை தான் கேட்பார்கள் உண்மையான அடியார் பெருமக்கள். ஏன்னா வாழ்க்கை அழகியது அப்படின்னாலும் அந்த அழகான வாழ்க்கையிலே பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது அதற்கும் மேல அழகு சேர்ப்பது. அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அதை யாரேனும் தவற விடுவார்களா அப்படின்னு கேட்டா முடியாது. அவர்களால் விட முடியாது. கண்டிப்பா வாழ்க்கையை அழகாக்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவபக்தி அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்.